கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இயேசு கிறிஸ்து ராஜா தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஈவினிங் பிரேயர் அப்படின்னு சொல்லலாம், தனி ஜெபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மலையின் மேல் ஏறி ஒரு வனாந்தரமான இடத்திலே ஒரு தனி ஜெபம். ஒரு மனுஷன் உலகத்துள்ள காரியத்தை யோசிக்காமல் தேவனுடைய சமூகத்திலே சாயங்காலமான வேலையிலே, நடுராத்திரியிலே, ராத்திரியிலே அவருடைய பாதபடியிலே காத்திருக்கும் போது, தேவனோடு பேசும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம், ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது பல ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நிறைய குடும்பத்தில் சர்ச்சை கிளம்புவீங்க. இரவு நேரத்தில் படுத்து தூங்கும் போது இந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாத்தார், நம்ம குடும்பத்திலே இன்னும் என்னென்ன காரியம் இருக்கு, என்னென்ன காரியத்தில் தடை இருக்கு, உபவாச நாட்களிலே நம்ம இருதயத்துக்குள்ள இன்னும் என்னெல்லாம் பாரம் இருக்கு, இன்னும் எந்தெந்த காரியத்தை சுத்திகரிப்பு வேணும், அது எல்லாம் இரவு நேரத்திலே தனி ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சொல்லுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உபவாச நாட்களிலே பலவிதமான குடும்பத்திலுள்ள சூழ்நிலை மத்தியிலே நிறைய பெற்றோர், நிறைய தாய்மார்கள், நிறைய குடும்பத்திலே பிரச்சனைகளோடு உபவாசத்திலே இருக்கிற குடும்பங்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு தனிமை தேவைப்பட்டுச்சு. இன்று இரவு எந்த குடும்பத்திலே எனக்கு நிறைய சூழ்நிலை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ, இதயத்துல ரொம்ப பாரமா இருக்கு பிரதர், யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல, அவருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணிருங்க. யோசிக்காதீங்க. ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய பிரச்சனைக்கு முடிவு என்ன அப்படின்னா, தேவனோட சமூகத்துல போய் தண்ணி ஜெபம் பண்ணும்போது நல்லா அழுது ஜெபம் பண்ணிடுவாங்க. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, ஏமாந்து போயிருப்பாங்க, மாந்திரியத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருப்பாங்க, சில குடும்பத்திலே மதுபான அடிமை, கஞ்சா பழக்கம், போதை அடிமை, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருப்பாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 காரியங்கள் உண்டு. கடன் பிரச்சனை, அவமானம், நிந்தை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். நைட் நேரத்திலே நீங்க சொல்றதெல்லாம்
ஒரு சில காரியம்லாம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட எதுவுமே மிஸ்டேக் இருக்கக்கூடாது. தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும். நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான். நம்மள்ட்ட எதுவும் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இன்று நெறைய குடும்பத்தில உபவாசத்தோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. உபவாச நாட்கள்ல ஏன் அற்புதம் இன்னும் நடக்கல? அப்படின்னு ஒரு குடும்பத்திலே உங்க இதயத்துக்குள்ள நீங்க யோசித்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு செய்தி உங்களுக்கு தான். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு என் பக்கம் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ, அதெல்லாம் தனி ஜெபத்திலே, தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் தாழ்த்தி, "அப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன்ப்பா. இதிலேருந்து நான் மனம் திரும்புறேன்ப்பா. என்ட்ட இவ்வளோ மிஸ்டேக் நான் வச்சிருந்தேன்ப்பா. எனக்கு ஏன் இன்னும் நியாயம் கிடைக்கல?" அப்படின்னு நான் கேட்ட உண்மதான். ஆனா என் பக்கம் இன்னும் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குப்பா. இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில அர்ப்பணிக்கும்போது, கர்த்தர் சொல்கிறார், "நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார்." அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால், முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும்போது தான், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கு, எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதையும் ஏன் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நெறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய், நெறைய தவறான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க. வெளிய தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க இரவு நேரத்தில இணைந்திருந்தால் கூட, என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம், பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் செயல்படுவான்? அவன் எப்படி வாரான்? அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செக் பண்ணி பார்க்கும்போது, இடம் குடுத்தா பிசாசு வாரான். ஒண்ணும் இல்ல. ஒரு வீட்ல ஆசையா ஒரு நாய வளர்க்குறீங்க. நீங்க வீட்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த நாய் எட்டி பார்க்கும். எனக்கு ஏதாவது போடுவாங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழும்போது, பிசாசால உள்ள வர முடியாது. அந்த பழைய நினைவு, அந்த பழைய அசுத்தம், அந்த ஜென்ம சுபாவம், அந்த மாம்ச கிரியை, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த பழைய நபர், அந்த பழைய காரியங்கள், இதுல ஏதாவது உள்ள வரும்போது, மறுபடியும் அந்த பிசாசு மெதுவா உள்ள என்டர் ஆகி பார்ப்பான். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசு என்டர் ஆகக்கூடாது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருந்தாச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். இல்ல பிரதர் எவ்வளவுதான் நாங்க மெசேஜ் கேட்டாலும் மறுபடியும் சில பாவங்கள்லாம் தொடருது என்ன செய்யணும்? அப்படின்னா, உடனே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி அர்ப்பணிச்சிரணும். என்னோட வாழ்க்கையில இது தொடருதுப்பா. இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை குடுங்க. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறது தான் ஹையஸ்ட். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். என்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்க போறேன். அதுதான் இரவு நேரத்திலே, தனி ஜெபத்திலே ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியமா நம்ம யோசித்து பார்க்கலாமே. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம். மேய்ப்பன் பேசுவாங்க, போதிக்கிறவங்க பேசுவாங்க. நான் நாளைக்கு காலையில சர்ச்சுக்குள்ள போம்போது, அப்பா இந்த இரவு நேரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நாளைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா. இந்த இரவு நேரத்தில என்னை நான் தாழ்த்துறேன்ப்பா. அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்துட்டு,
தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபித்துட்டு, தனி ஜெபம் பண்ணிட்டு, குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது, கர்த்தர் தானே உன் குடும்பத்த ஆசீர்வதிப்பார். அதனால நைட் நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். எந்த மாதிரி சூழ்நிலைனாலும் சரி, நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன பாரம் இருக்கு, அது தேவனுக்கு தெரியும். நைட் நேரத்திலே. சில குடும்பத்தில இந்த கடன் பிரச்சனையில போராடிட்டு இருப்பாங்கப்பா. ஏன்னா என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டுருக்கேன். கடன் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நான் அதிகமா கஷ்டப்பட்டது கடன் தான். கடன் உள்ள வரும்போது சொந்த பந்தம்லாம் காணாம போயிரும். தனி நிலைமைக்கு வந்துருவாங்க. தனியா அப்புறம் பிரச்சனைய சமாளிக்கிற அளவுக்கு வந்துரும். ஏன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிருவாங்க. நான் வியாபாரத்தில இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இரவு நேரத்தில செய்தி என்ன அப்டின்னா, எங்கெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்படுறோமோ, அதுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா நெறைய காரியம் நம்ம சொல்லலாம். இரவு நேரத்தில யாரெல்லாம், "அண்ணே ரொம்ப கடன் இருக்குண்ணே, என்ன செய்யன்னு தெரியலண்ணே." தனி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சமூகத்தில அர்ப்பணிங்க. "அப்பா, எனக்கு இத்தன லட்ச ரூவா கடன் இருக்குப்பா. என் கணவர் என்னைய விட்டுட்டு போயிட்டாருப்பா. நான் விதவையா இருக்கேன்ப்பா. நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன்ப்பா. எனக்கு யாருமே இல்லப்பா. நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேன்ப்பா. என்னைய மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்றாங்கப்பா. கடன திருப்பி குடுக்க முடியலப்பா." ராத்திரி நேரத்தில தனி ஜெபம் தான். அந்த தனி ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்தில கண்ணீரோடு ஜெபிக்கும்போது, கண்டிப்பாக, கண்டிப்பாக, கண்டிப்பாக கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? "என்னையால முடியலப்பா. என்து இதான்ப்பா பொசிஷன்." அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி, அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இரவு நேரத்திலே எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சரி, அவருடைய சமூகத்தில அர்ப்பணிச்சுருவோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை? தேவனுக்கு தெரியும். அவர் அற்புத அடையாளம் செய்வார். ஆனால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும்போது தான் அற்புதங்கள் நடக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்திலே தனி ஜெபத்திலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. உங்க இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. உங்க இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. உங்க இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா. இரவு நேரத்திலே அப்படி நம்ம ஜெபிக்கும்போது, கண்டிப்பாக தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! ஒருவேளை இரவு நேரத்திலே பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு நான் இருக்கிறேனே! என் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு. நான் யார்ட்ட போய் சொல்லன்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால், இந்த இரவு நேரத்திலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்திலே இரவு நேரத்திலே நீங்க பேசியிருக்கீங்கப்பா. தனி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்ன்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் செய்ய வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிங்க. கர்த்தரே ஆசீர்வதிங்க. கர்த்தரே ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்கப்பா. எந்த குடும்பத்திலே
எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ என் தேவன் அறிவிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என் தேவன் அற்புத அடையாளம் செய்யணும்ப்பா. கர்த்தர் மனமிறங்கு, கர்த்தர் மனமிறங்கு, கர்த்தர் மனமிறங்கு, கர்த்தர் மனமிறங்கு. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வீட்டில் கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை உண்டோ அப்பா சந்திங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு புறப்பட எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கும் அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆஸ்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. ஆஸ்பத்திரியிலே பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே பலவிதமான நோய்களோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா சரீரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் உடனே அப்பா அவங்க பிள்ளைகளை சந்திக்கணும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உடனே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும். என் தேவன் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா பலவீனமும் எல்லாம் மறையட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போயிருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. பாவ அடிமை குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கற்பத்தினியா ஜெபினா கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே இதயத்துக்குள்ளே பலவிதமான வேதனை, இருதயம் முழுவதும் துக்கம், அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களிலே உள்ளத்திலே பாரத்தோடு என்னுடைய தனிமை மாறுமா, என் குடும்ப பிரச்சனை மாறுமா, என் கடன் பிரச்சனை மாறுமா, நான் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறேனே, உள்ளத்திலே பலவிதமான கேள்விகளோடு இணைந்திருக்காங்கப்பா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன உபத்திரம் இருக்கோ, என்னென்ன பாடு இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க, கர்த்தர் மாற்றித்தாங்க. சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உள்ளத்திலே பாரம், மன அழுத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் கர்த்தர் மாற்றி போடுங்க, கர்த்தர் மாற்றி போடுங்க. எல்லாவற்றையும் நீக்கிருங்க. இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவ சமாதானம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. அதிக அதிகமா உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இதயத்துக்குள்ள வேதனையோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் தான் இருக்குப்பா. அந்த துக்கத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. கர்த்தர் கூட இருங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பமும் கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிமுண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்திலே தண்ணி ஜெபம் பண்ணணும். அதுக்குத்தான் சீக்கிரமா முடிச்சிருக்கேன். நைட்டு சீக்கிரமா தூங்குறவங்க தூங்கலாம். தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். தனி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு நிமிஷமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். சந்தோஷமா சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. காலை வேளையில ஜெபிப்போம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காட் bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.